வெல்கம் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஷோக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸ் வந்து இந்த துறையை சார்ந்த கேள்விகளுக்காக பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சந்தியா, கைனகாலஜிஸ்ட். அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர். ப்ரெக்னன்சி அது மட்டும் இல்லாமல் உமன் ஹெல்த் இதை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பேச வேண்டிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சியில் எத்தனையோ கைண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி இருக்குது. அதில் முக்கியமாக டியூப் ப்ரெக்னன்சி. எல்லாருமே பயங்கரமாக பயப்படக்கூடியது வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது அது யூட்ரஸில் தான் இருக்கா இல்லை டியூப்பில் இருக்கான்ற ஒரு பயம் எல்லார் பத்தியிலையும் இருக்குது. அதை பற்றி பேசலாம். ஓகே, கரெக்ட் தான். ரொம்ப பயமாதிர சுச்சுவேஷன். ஏன்னா யூட்ரஸில் ப்ரெக்னென்சி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அந்த யூட்ரஸ் வந்து நார்மல் பொசிஷன், அந்த நார்மல் பொசிஷன்லேருந்து வேறு பொசிஷனில் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 90% நம்ம பார்த்திங்கன்னா டியூப்பில் இருக்கும். ஸோ டியூப்லன்னா அது எக்டாபிக் ப்ரெக்னென்சி. எனிவேர் அவுட் சைட் த யூட்ரஸ்னா அது எக்டாபிக் ப்ரெக்னென்சி. ஸோ டியூப்ல ப்ரெக்னென்சி ஆனால் என்ன ஆகும்? டெஃபினட்டாக வந்து நார்மல் வயபிள் பேபி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ அது வந்து லைஃப் த்ரெட்டனிங் வேறு இருக்கலாம். ஸோ அந்த லைஃப் த்ரெட்டனிங் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஸோ சிம்டம்ஸ் என்ன இருக்கும்? மெயின்லி வந்து சம்டைம்ஸ் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகுறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு சைடில் பெயின் வரும், சம்டைம்ஸ் ப்ளீடிங் இரெகுலராக வரும். இல்லைன்னா வந்து சடன்லி கிடினஸ், மயக்கமாக வந்து கீழே விழுந்துடுவாங்க. ஸோ என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இல்லை இன்னும் பீரியடே மிஸ் ஆகலை அப்படின்னு ஒரு டவுட் இருந்து ப்ரெக்னென்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கிடையாது. ஃபஸ்ட் திங் வந்து ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்கேஸ் அது டியூபல் ப்ரெக்னென்சின்னா நமக்கு தெரியும். ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் 6 வீக்ஸ் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் இருக்கும். பட் அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வீக்லி பாசிட்டிவ், அந்த 2 லைன் நம்ம பார்ப்போம்ல, அது வந்து வீக்லி பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ இன்கேஸ் வீக்லி பாசிட்டிவ்னா இமீடியட்லி நம்ம வந்து பிளட்டில் பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் பண்ணணும். பிளட்டில் பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து டபுளிங் வேல்யூ பார்ப்போம். ஸோ டபுள் வேல்யூ ஆகலைன்னா கூட எக்டாபிக் ப்ரெக்னென்சியை சஸ்பெக்ட் பண்ணணும். எதுக்கு நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும்னா, இன்கேஸ் நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சா அது வந்து நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே க்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர். ஓகே, ப்ரெக்னன்சி அப்படின்னா வந்து யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, பாசிட்டிவ் வரும். ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும், வாமிட்டிங், கிடினஸ், இப்படி பல சிம்டம்ஸ் இருக்கும் ப்ரெக்னன்சிக்கு. அது பாசிட்டிவான சைன். இந்த டியூப் ப்ரெக்னன்சிக்கு ஏதாவது சைன்ஸ் இருக்கா? ஓகே, 3 சைன்ஸ் டியூபல் ப்ரெக்னென்சிக்கு. ஒன் வந்து சிவியர் பெயின், விச் வந்து நார்மல் ப்ரெக்னென்சியில் இருக்காது. ஸோ சிவியர் பெயின் அப்டமன், ப்ளீடிங் வந்து அந்த பெயின் வந்ததுக்கப்புறம் ப்ளீடிங் வரும். அண்ட் சொன்ன மாதிரி கிடினஸ், வாமிட்டிங் சென்சேஷன், தேல் ஆல்மோஸ்ட் ஃபெயிண்ட். ஏன்னா என்ன ஆகும், சம்டைம்ஸ் உள்ளே ரப்சர் ஆகிடும். ரப்சர் ஆகிடுச்சுன்னா பிளட் லாஸ், ஃபுல்லாக பிளட் லாஸ் ஆனதுனால ஹீமோக்ளோபின் கம்மியாகி எமர்ஜென்சியாக நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கவிதா, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் மேம். கவிதா, உங்கள் ஏஜ் என்ன கவிதா? 33 ஆகுது மேம். ஓகே கவிதா, டாக்டர் லைனில் இருக்காங்க, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். ஓகே மேம். ஹலோ டாக்டர். ஹலோம்மா, சொல்லுங்கள் கவிதா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கள். எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் 4 மந்த் ஆகுது மேம். ஓகே. நிறைய டாக்டர்கிட்ட நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் மேம். ஆனால் வந்து இன்னும் கன்சீவ் ஆகல மேம். ஓகே. ஹஸ்பண்டுக்கு என்ன வயசுமா? அது 37 ஆகுது மேம். 37. அவருக்கு டெஸ்ட் பண்ணியாச்சா? விந்து டெஸ்ட் வந்து விந்து டெஸ்ட் வந்து பண்ணும்போது கம்மியாக இருந்துச்சு மேம். அவங்களுக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து சமன் அதிகமாகிடுச்சு மேம். ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் அந்த ஓவுலேஷன் இண்டக்ஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணல மேம். அதுதான் இம்பார்ட்டண்ட்டுமா, அதுதான் ஓவுலேஷன் இண்டக்ஷன் ட்ரீட்மெண்ட்டு. ஃபர்ஸ்ட் திங் வந்து விந்து டெஸ்ட் நார்மல்னா வெரி குட். அடுத்தது வந்து உங்களது தைராய்டு ப்ரோலாக்டின் லெவல் நார்மலாக இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஹெச்எஸ்ஜி இல்ல மேம், எல்லாமே நார்மலா இருக்கு மேம். டியூப் டெஸ்ட் பண்ணிருக்காங்களா? டியூப் நார்மலா? டியூப் டெஸ்ட் வந்து சொல்லல மேம் அவங்க. டியூப் டெஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த மிச்ச பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மல்னா டியூப் டெஸ்ட் பண்ணுங்க. டியூப்ல வந்து ரெண்டுமே டியூப் நல்லா இருக்குது, அதில் ஏதாவது அடைப்பு இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
அடுத்தது வந்து நீங்கள் ஓவலேஷன் இண்டக்ஷன்னு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. 8வது டேலேருந்து ஆல்டர்னேட் டே ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபாலிக்கல்ஸ் வருதான்னு பார்ப்போம். ஃபாலிக்கல்ஸ் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ் வரும்போது ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபாலிக்கல் ரப்ச்சர் ஆகுறதுக்கு கூட இன்ஜெக்ஷன் கொடுத்துரும். அந்த டைமில் இன்கேஸ் விந்து கம்மியாக இருந்ததுன்னா ஐயுஐ மாதிரி பண்ணிக்கலாம். விந்து நல்லதாக இருந்ததுன்னா நீங்கள் நேச்சுரலாக சேர்ந்து கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து 3 to 6 months கண்டினியூஸாக ட்ரை பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், என்னோட நேம் விஜயலட்சுமி. நான் வெள்ளூர்ல இருந்து கால் பண்றேன். விஜயலட்சுமி, உங்கள் ஏஜ் என்னம்மா? எனக்கு 27 ஏஜ் ஆகுது மேடம். ஓகேம்மா, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். ஓகேங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். மேம், எனக்கு ஆல்ரெடி 7 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்காங்க, கேர்ள் பேபி. ஓகே. எனக்கு சிசேரியன் பண்ணி தான் பேபி எடுத்தாங்க. சோ அதனால அவ 5 months இருக்கிறப்பவே எனக்கு மறுபடியும் இன்னொரு வாட்டி கன்சீவ் ஆயிட்டேன். அதனால எங்க டாக்டர் வந்து வேண்டாம் எவ்வளவு சீக்கிரம்னு சொல்லிட்டு அதை அபார்ட் பண்ணிட்டோம் டேப்லெட் மூலமா. இப்ப உடனே அதை அபார்ட் பண்ணிட்ட உடனே நான் காப்பத்தி போட்டேன். அதுல இருந்து ஒரு 2 years கழிச்சு காப்பத்தி எடுத்துட்டு இப்போ ஒரு 4 years ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஆனா இன்னும் பேபி ஃபார்ம் ஆகவே இல்ல. ஓகே. இப்போ இந்த மந்த் வந்து ஒரு 50 days தள்ளி போயிருக்கு. சரி, அதனால நான் அந்த யூரின் பேட்ல செக் பண்ணாலும் ஒன்னும் தெரியல. எங்க டாக்டர் கிட்ட கேட்டேன், அந்த பீட்டா HCG அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமான்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அந்த வீட்ல ஐயுஐ அந்த மாதிரி என்ன ட்ரை பண்ணா எனக்கு கன்ஃபார்ம் ஆகுமா? அப்படி கிடையாதுமா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 50 டேஸ்க்கு உங்களுக்கு வரல, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தீட்டு மாசம் கரெக்டா வந்துட்டு இருந்ததா? கரெக்டா வந்துரும் மேடம், கரெக்டா வந்துரும். ஸோ நீங்க அந்த பீட்டா HCG வந்து 50 டேஸ்ல நமக்கு பாசிட்டிவ்னா தெரியும். ஸோ நீங்க பீட்டா HCG ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. பீட்டா HCG லெவல் நார்மல்னா இந்த ஸ்கேன்ல வந்து உங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் PCOS அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல தான் ஹலோ சொல்லுங்கம்மா. மேடம், ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட் சாப்பிட்டேன். டேப்லெட் சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அது கிளியர் ஆயிடுச்சுன்னு ஸ்கேன் மூலமா சொன்னாங்க. அடுத்தது ஸ்கேன் எல்லாம் பண்ணாங்க, ஃபாலிகுலர் ஸ்டடி அந்த ஸ்கேன் எல்லாம் பண்ணாங்க, HSG அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க, எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நீங்க ஓவுலேஷன் இண்டக்ஷன் இந்த சைக்கிளில் கன்சீவ் ஆகலைன்னா ஓவுலேஷன் இண்டக்ஷன் பண்ணிட்டு IUI பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க. நேச்சுரலாக ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகலைன்னா IUI பண்ண 100%ன்னு சொல்ல முடியாதுமா. 40 to 50% சான்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் இருக்கும். அப்படிங்களா? ஆமாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம், நான் பிரியா சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். பிரியா, உங்கள் ஏஜ் என்ன பிரியா? 26. ஓகே பிரியா, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம், டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. ஓகே மேம், தேங்க்ஸ். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 years ஆச்சு மேம். ஓகே. ஆஃப்டர் 1.5 years வந்து நேச்சுரலாகவே எனக்கு கன்சீவ் ஆச்சு. ஓகே. கன்சீவ் ஆகி 87th டே வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் DNC பண்ணிட்டோம். எத்தனை மந்த்ல மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு? 87 days மேம். 87 days. ஓகே. 3 months கூட கம்ப்ளீட் ஆகல. ஓகே. அப்ப வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. இப்ப DNC கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கம்ப்ளீட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 month ஆக போகுது. 1 month ஆயிடுச்சு. ஆனா இன்னும் எனக்கு நெக்ஸ்ட் சைக்கிள் வரல மேம். ஓகே. DNC பண்ணதுக்கு அப்புறம் பீரியட்ஸ் வரல உங்களுக்கு? ஆமா மேம். ஆமா மேம். DNC பண்ண டேட் இப்போ எத்தனை நாள் ஆச்சு DNC பண்ணி? இப்போ 1 month முடிஞ்சிச்சு மேம். 1 month 4 days ஆச்சு மேம். 4 days. ஓகே. சம்டைம்ஸ் கொஞ்சம் தள்ளி போகுது கூட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா DNC பண்ணதுனால சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் க்யூரேட் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி போகுதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் ஒரு 15 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வரலைன்னா நீங்கள் திருப்பி உங்களுக்கு கைனகாலஜிஸ்ட் கிட்டே போய் ஒரு தடவை ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணி பார்ப்பாங்க வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு. ஓகே. ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி வந்து இன்னொரு 6 months அவாய்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம் மேடம், நான் பானு பேசுகிறேன் சென்னையிலேருந்து. பானு, உங்கள் ஏஜ் என்னம்மா? எனக்கு 24. அப்படியா? ஓகே, டாக்டர் கிட்ட பேசலாம், டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. ஓகே. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு இப்போ ஒரு 3 questions கேட்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டெலிவரி ஆச்சு. ஓகே. ப்ரீடெர்ம்லயே டெலிவரி ஆச்சு ஒரு 20 நாளுக்கு முன்னாடி. அப்ப வந்து பாப்பாக்கு சிசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்க. பாப்பா வயித்துல இருக்கிற வரைக்கும் எல்லாமே நார்மல்னு சொன்னாங்க. பட் டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ்னு சொன்னாங்க, லங்ஸ் எதுவுமே வேலை செய்யலன்னு சொன்னாங்க, மிகப்பெரிய ஊனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பா வந்து 6 நாளைக்கு மேல இல்ல போயிட்டா.
அப்புறம் அது வந்து ஏன் அப்படி முதவே எதுவுமே தெரியல. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா வயித்துல இருக்கிறப்போ வந்துட்டு 7வது மாசத்துல இருந்து தண்ணி படிப்படியா குறைஞ்சிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு. சோ நான் வந்துட்டு அதுக்கு பவுடர் இதெல்லாம் கொடுத்தாங்க, அதுதான் குடிச்சு மேனேஜ் பண்ணிருந்தேன். சோ எதனால அந்த தண்ணி குறையுது? என்னோட மூணு கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது வந்து அகைன் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா நான் எந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கணும்? ஏன்னா இப்ப எனக்கு பிளட் டெஸ்ட் ஸ்கேன் எல்லாமே எடுத்தாங்க, எல்லாமே நார்மல்னு தான் சொன்னாங்க. சோ வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இது அகைன் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னா நான் எந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கணும்? இப்ப நான் வந்து பிரெக்னென்ட் ஆகலாமா? ஓகே, இருங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அந்த ஹார்ட் டிசீஸு 90% ஆஃப் த ஹார்ட் டிசீஸ் வந்து அது மேஜர் அனாமலிஸ் ஏதாவது இருந்தால் நமக்கு இந்த 18 to 20 வீக்ஸ் ஸ்கேனில் தெரியுமா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எங்கே ஸ்கேன் ஒரு ப்ராப்பர் சென்டரில் போய் நீங்கள் பண்ணால் டெஃபினட்டாக நமக்கு 18 to 20 வீக்ஸில் மேஜர் கார்டியாக் அனாமலிஸ் ஏதாவது இருந்தால் 100% தெரியும். சரியா? பட் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்கும். பட் மேஜர் கார்டியாக் அனாமலிஸ் இருந்தால் பிட்வீன் 18 to 20 வீக்ஸ் டார்கெட்டட் ஸ்கேன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த ஸ்கேனில் நமக்கு தெரியும். தண்ணி கம்மியாகிறது செகண்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டீங்க. தண்ணி கம்மியாகுது கூட வேறு ஏதாவது அனாமலிஸ் இருந்தால் தான் சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஜென்ரல் ஐயூஜிஆர்னு சொல்லுவோம். அந்த குழந்தை க்ரோத்து அப்படியே ஃபுல்லாக கம்மியாக இருந்ததுன்னா கூட தண்ணி கம்மியாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த பிளாடரில் இந்த கிட்னி பிளாடர் இருக்குதுல்ல, அந்த ப்ராப்ளம் அந்த போர்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட தண்ணி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் ஏதாவது அனாமலிஸ் இருக்குதான்னு நம்ம அந்த ஸ்கேனில் தான் நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும் பிட்வீன் த 18 to 20 வீக் ஸ்கேன். ஸோ நீங்கள் அந்த 8th month வரைக்கும் ரெகுலரா ஸ்கேன் பண்ணிட்டே தான் இருந்தோம். தண்ணி கம்மியாகிறதுனால எதுவுமே தெரியல மேடம். லங்ஸ் எல்லாமே லங்ஸ் ப்ராப்பரா இல்ல, ஹார்ட் இல்ல, ஸோ ப்ரீடர்னால அஸ்பைசியா அந்த மாதிரி நிறைய. அதுக்கப்புறம் அந்த பேபியை வந்து அட்டாப்சிக்கு ஏதாவது அனுப்பியிருக்கீங்களா? அட்டாப்சி அனுப்பல. அப்போ தான் நமக்கு 100% தெரியும் வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி அது ப்ரிவென்ட் பண்ணலாமா இல்லையான்னு தான் சொல்ல முடியும் நான். சரியா? ஏன்னா இப்போ நமக்கு அது என்னன்னு தெரியலல்ல. ஸோ எப்படி அடுத்தது ப்ரெக்னென்சியில் அது வருமா இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் அந்த அட்டாப்சிக்கு ஏதாவது அனுப்பியிருந்ததுன்னா we will have an idea எதனால அது என்ன அனாமலின்னு தெரிஞ்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொந்தத்தில் கல்யாணம் இருக்குதா? சொந்தம் தான் மேடம். ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியில் வேறு யாருக்காவது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதான்னு பாருங்கள். அந்த மாதிரி குழந்தை இருந்துட்டு இறந்துருக்குமோ என்னன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கேரியோடைப்பிங் உங்களுக்கோ உங்கள் ஹஸ்பண்டுக்கோ உங்களுக்கு கேரியோடைப்பிங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு கொஞ்சம் ப்ரிகாஷனோடு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக அமையும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, குட் மார்னிங்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் வந்து காயத்ரி. காயத்ரி, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். காயத்ரி, உங்கள் ஏஜ் என்னம்மா? எனக்கு வந்து 27 ஆகுது. ஓகே, டாக்டர் சந்தியா லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் அவங்க கிட்ட பேசலாம். ஓகே டாக்டர், எனக்கு 4 years ஆகுது மேரேஜ் ஆகி. என்னம்மா? எனக்கு 4 years ஆகுது டாக்டர் மேரேஜ் ஆகி. ஓகே. எனக்கு வந்து ஓவலேஷன் இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் ஐஏ வந்து 2 times ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோபி பண்ணாங்க. லேப்ரோஸ்கோபி பண்ணதுல எனக்கு டியூப் வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உள்ளேயும் வெளியிலயும் பல்ஜ் ஆகி இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வளைஞ்சு இருக்கு உள்ள வந்து அதே உள்ள அப்படி வளைஞ்சு இருக்கிறதுனால உள்ள கொஞ்சம் வீங்கின மாதிரி வெளியில வீங்கின மாதிரி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஹெச்சிசி பண்ணப்ப டை இன்ஜெக்ட் பண்ணப்ப அது வெளியே வந்துருச்சு டாக்டர். ஒழுங்கா தான் அது இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி ஐஏ ட்ரை பண்ணாம இல்ல அந்த டியூப் ஏதாவது சரி பண்ண முடியுமா டாக்டர்? என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகலாம்? ஓகே, இன்கேஸ் டியூப் ப்ராப்ளம் இருந்ததுன்னா மோஸ்ட்லி அந்த கரெக்ஷன் நம்ம பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி எக்டாபிக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம ஐயுஐ பண்ணால் கூட ப்ரெக்னென்சி வந்து டியூப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா டியூப் வந்து அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி டார்ச்சர்ஸாக இருந்ததுன்னா நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த எக்கு வந்து டியூப்லேருந்து தான் அங்கே வரணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டியூப் சர்ஜரி பண்ணலாம். பட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 100% நேச்சுரல் கன்செப்ஷன் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஒரு 20 to 30% சான்ஸ் இருக்கும். பட் அகெயின் 20 to 30% எக்டாபிக், அது வந்து அந்த கரெக்ஷன் பண்ண டியூப்பில் ப்ரெக்னென்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இன்கேஸ் டியூப் ப்ராப்ளம்னா பெஸ்ட் ஆப்ஷன் வில் பி ஐவிஎஃப். ஏன்னா நம்ம அந்த எக்கு தனியாக எடுத்துகிட்டு விந்து தனியாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபார்ம்டு பேபி தான் யூட்ரஸ்குள்ளே வச்சா தான் ஐவிஎஃப் தான் பெட்டர் ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். நிறைய விதமான கேள்விகள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் வந்து ரமணி. நாங்க அண்ணாநகர்ல இருந்து கால் பண்றோம் மேடம். ரமணி, உங்க ஏஜ் என்னம்மா? என்னோட ரிலேஷனுக்கு. அப்படியா? ஓகே, அவங்களோட பேர் அவங்களோட ஏஜ் சொல்லி நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாமா? அவங்களுக்கு 53 இயர்ஸ் ஆகுது. ஓகே. அவங்க மென்சஸ் ஆயிட்டு இருக்கு இன்னும். அவங்களுக்கு ஒரு ஜூலை மாசத்துல இருந்து அவங்களுக்கு மென்சஸ் ஆகுது. ஒரு இன்னைக்கு ஆச்சு சொன்னா இன்னைக்கு மென்சஸ் பார்க்கறதோட சரி, அதோட ஒரு 1 வீக் கிடையாது. 1 வீக் அவங்க பேட் வச்சுட்டு தான் இருக்காங்களாம். தென் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா ஒரு 10 days ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுது. அதுவும் பீரியட் நிறைய ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது எதனால தெரியல. 53 இயர்ஸ்னா யூஸ்வலி வந்து நமக்கு மெனோபாஸ் வரணுமா, இந்த 52 53க்குள்ளே பீரியட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அவருக்கு ஒரு 2-3 மாதம் விட்டுட்டு இந்த மாதிரி 10 நாள் 15 நாள் ப்ளீடிங் போகுது அந்த மாதிரியே இல்லை, மாதம் வருது பட் ப்ளீடிங் அதிகமாக போகுது. மாசம் வருது, ப்ளீடிங் அதிகமாக போகுது. ஸோ அதுனா ஏதாவது ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் நம்மனா, இப்போ அந்த ப்ளீடிங் வர்றதுக்கு ஒரு 5-6 days முன்னாடி, இப்போ அவருக்கு தெரியும்ல அடுத்த மாதத்துலேயே ப்ளீடிங் வரும்னு, அதுக்கு ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் பார்க்கணும். திக்னஸ் பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு பயாப்சி மாதிரி எடுத்துகிட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்பி அந்த ரிப்போர்ட் வச்சுட்டு நம்ம ட்ரீட் பண்ண முடியும். அதில் ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குதா, இல்லை வந்து வேறு ஏதாவது பயப்பட மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. பயப்பட மாதிரி ஒன்றும் இல்லை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும்னா மருந்துலேயே கரெக்ட் பண்ண முடியும். அதுக்காக ஆப்ரேஷனு சர்ஜரி எதுவுமே பண்ணணும்னு தேவையில்லை. மருந்துலேயே ஒரு காப்பர்ட்டி மாதிரி ஒரு மிரினான்னு வரும், அது வந்து நம்ம யூட்ரஸ்குள்ளே வச்சுக்கலாம். அப்படியே ஃபுல்லாக ப்ளீடிங் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பீரியட் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு எண்டோமெட்ரியல் பயாப்சி பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ராஜேஸ்வரி என் பேரு. நான் வேலூர்ல இருந்து கால் பேசுறேன். ஓகே ராஜேஸ்வரி, உங்க ஏஜ் என்ன? என்னோட ஏஜ் வந்து இப்போ 30 ஆகுது. ஓகே. வந்து கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. ஓகே, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க ராஜேஸ்வரி, நீங்க அவங்க கிட்ட பேசலாம். சரி. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேடம், என் பேர் ராஜேஸ்வரி. ஓகேம்மா. எனக்கு வந்து 6 வருஷமா கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லை. எவ்வளவு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருக்கேன், எதுலயும் இன்னும் சக்சஸ் ஆகல. அதே மாதிரி எனக்கு வந்து கல்யாணம் ஆகி உடனே வந்துட்டு 3 மாசம் தள்ளி போயிருந்தது. நான் செக் பண்ணல கன்சீவ் ஆச்சா இல்லையான்னு சொல்லி எனக்கு செக் பண்ண தெரியல. அப்போ தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து சாப்பிட்டு நான் அது மாசம் வர மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மென்சஸ் வர்றது ரொம்ப கம்மியா வருது, 2 நாள் தான் வருது. அதனால ஆகுதா என்னன்னு தெரியல. டாக்டர் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே. இல்லைம்மா, உங்களுக்கு தைராய்டு டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். தைராய்டு ரிப்போர்ட் நார்மலா? நார்மல் தான். ஓகே. மெயின் தைராய்டு, ப்ரோலாக்டின், இந்த டியூப் டெஸ்ட், இந்த 3 டெஸ்ட் பண்ணி அது நார்மல். உங்கள் ஹஸ்பண்டுக்கு விந்து டெஸ்ட் கூட நார்மல். இது 4மே நார்மலா? ஓகே. ஸோ அப்படின்னா நம்ம அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். எல்லாமே நார்மல் இருக்கும்போது கூட சில பேருக்கு ப்ரெக்னென்சி ஆகுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ப்ராப்பராக அந்த ஓவுலேஷன் இண்டக்ஷன் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு 4th 5th சைக்கிளில். ஓகேவா? ஸோ அந்த தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு 4th or 5th மந்தில் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்கேஸ் அதில் கூட கன்சீவ் ஆகலைன்னா நீங்கள் அந்த ஐயுஐ ட்ரை பண்ணிக்கலாம். ஐயுஐ ஒரு 4-5 சைக்கிள்ஸ் ட்ரை பண்ணலாம். அதில் கூட கன்சீவ் ஆகலை, நம்ம எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, அந்த டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு நேரமாக பார்க்கணும் ஒரு தடவை. சரியா? ஹிஸ்ட்ரோ லேப்னு பார்த்துட்டு அதில் கூட ப்ராப்ளம்னா அடுத்தது ஐவிஎஃப். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுமா. நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பர் பிளேஸுக்கு போய் தொடர்ந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, வணக்கம். டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். என் பேர் ஜான்சி மேம். ஜான்சி, உங்க ஏஜ் என்ன ஜான்சி? எனக்கு 26 ஏஜ் ஆகுது மேம். மேரேஜ் ஆயிட்டு 2 இயர் ஆகுது. ஓகே ஜான்சி, உங்களோட கேள்வி என்னன்னு நீங்க டாக்டர் சந்தியா கிட்ட கேட்கலாம், அவங்க அதுக்கான தீர்வு சொல்வாங்க. நீங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே மேம். எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 2 வருஷம் ஆகுது டாக்டர். ஓகே. எனக்கு பிசிஓடி பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கல. மேரேஜ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 month டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கரையவே இல்லை மேம், அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோபி பண்ணிட்டேன். எனக்கு பிசிஓடி இருக்கும்போதே வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி முட்டை வளர வச்சு வீட்டுக்கார கூட இருக்க சொன்னாங்க மேம். அது எனக்கு சக்சஸ் கொடுக்கல.
அதுக்கப்புறம் பிசிஓடி பிரச்சனைனால குடுக்கலையோ என்னவோன்ட்டு லேப்ராஸ்கோபி பண்ணாங்க மேம். அப்ப லேப்ராஸ்கோபி பண்ணிட்டு திரும்ப நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு அதுக்கப்புறமும் தானாவே எக்கு வளருதான்னு அவங்க செக் பண்ணல. வளர வச்சு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐவி பண்ணாங்க மேம். சக்சஸ் குடுக்கல. நான் நெக்ஸ்ட் இந்த மந்த் வந்து நான் போகல. இப்ப 4வது மாசம் நடக்குது மேம். நான் லேப்ராஸ்கோபி பண்ணிட்டு போகாமே இருந்தேன். இப்ப ஒரு 12 நாள் தள்ளி போயிருந்துச்சு. அதான் எனக்கு எதுவும் டேட் தள்ளி போயிருந்துச்சு. ஆனா பிரெக்னன்சி டெஸ்ட்ல எதுவும் காமிக்கல. பீரியட் வந்துருச்சு மேம். இப்ப போய் நான் டாக்டர்கிட்ட திரும்பி காமிச்சேன். காமிச்சதுக்கு வந்து அவங்களாவே எனக்கு காமிச்சாங்க, உனக்கு இன்னும் 1-2 நீர் கட்டி இருக்குது அப்படின்னாங்க. நான் அழுகிறதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, சுத்தமா நீர் கட்டி உடைக்க முடியாது, உடைச்சா வந்து உங்க முட்டை பை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். ஆமா, இப்போ நம்ம அந்த லேப்ரோஸ்கோபி இல்லைம்மா, அது வந்து பிசிஓஎஸ் வந்து இட் இஸ் அது வந்து ஒரு தடவை இருந்ததுன்னா அதுக்கு வந்து க்யூர் மாதிரி கிடையாது. நம்ம சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும், சரியா? ஸோ பிசிஓஎஸ்னால சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து பீரியட் மட்டும் ரெகுலரைஸ் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து பிசிஓஎஸ்னால இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. ஸோ இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், சரியா? ஸோ பிசிஓஎஸ்க்கு 100% க்யூர்னு கிடையாது. அந்த லேப்ரோஸ்கோபிக் ட்ரில்லிங் கூட அது வந்து கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் மாதிரி கிடையாது. அந்த டைமுக்கு நமக்கு வந்து ஒன்லி அந்த ரொம்பவா நம்ம வந்து ட்ரில்லிங் பண்ணணும்னு வச்சுக்கோ, உங்களுக்கு ஃபுல்லு ஓவரி ஃபங்க்ஷனே, உங்களுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி ஃபுல் ஓவரி ஃபங்க்ஷனே போயிடும், சரியா? ஸோ அப்படியே நம்ம அவ்வளோ கூட பண்ண முடியாது. அது வந்து ஒரு லிமிட் இருக்குது. 4 மில்லிமீட்டர் தான் பண்ணணும், 4 ரப்சர் தான் பண்ணணும் அப்படின்னு, சரியா? ஸோ பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பிசிஓஎஸ்க்கு வந்து என்னன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஸோ இஃப் யுவர் வெயிட் இஸ் வித்தின் த பாடி மாஸ் இண்டெக்ஸ், அந்த பிட்வீன் 19 to 23 வச்சுக்கோங்க, அதில் இருந்ததுன்னா உங்களுக்கு கன்சீவ் ஆகுறதுக்கு நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம், சரியா? ஸோ மெயின் திங் வந்து வெயிட் லாஸ் பிசிஓஎஸ்க்கு ட்ரீட்மெண்ட். மிச்சம் எல்லாமே நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து டெம்பரரி ட்ரீட்மெண்ட் தான், அந்தந்த டைமுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு. ஸோ பிசிஓஎஸ் வந்து எப்போவுமே அதுக்கு வந்து 100% கம்ப்ளீட் க்யூர்னு கிடையவே கிடையாது, சரியா? அது அந்த மாதிரி ஒரு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி அது ஒரு வியாதி கிடையாது, சரியா? இட்ஸ் ஜஸ்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பாடியில் இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஐவிஎஃப் பண்ணும்போது கூட 30 to 40% சக்ஸஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம், மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில். ஸோ ஒரு தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் இன்னொரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நீங்கள் ரொம்ப அதிகமாக டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனே போதும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் திருப்பூர்லேருந்து நித்யஸ்ரீ பேசுகிறேங்க மேடம். நித்யஸ்ரீ, உங்கள் ஏஜ் என்னம்மா? 24 மேடம். ஓகே, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க நித்யஸ்ரீ, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். ஓகே மேடம். மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள் மேடம். பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு 1 இயர் ஆக போகுது மேடம். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 மந்த் வந்து கன்சீவ் ஆனதுங்க மேடம். ஓகே. அது வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப பேபி வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் ப்ளீடிங் ஆகி அப்புறம் ஒரு மாதிரி அபார்ஷன் ஆயிடுச்சுங்க மேடம். டிஎன்சி பண்ணிட்டோம். ஓகே. ஹார்ட் பீட் இல்லாமல் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணியாச்சுங்க மேடம். இப்போ வந்து ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க மேடம். இப்போ வந்து எனக்கு அடுத்து கன்சீவ் ஆனேன் அப்படின்னா எனக்கு திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை வருமா, இல்லை இந்த மாதிரிலாம் நான் வந்து எவ்வளோ வீடியோ எந்த மாதிரி நான் இருந்துக்கணும்? ஓகே. எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து கவுன்சிலிங் போனாங்க மேடம். அவங்க என்னங்கிறாங்க, ஹோமின்னு சொல்லிட்டு ஃபோலிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க மேடம். அது வந்து சாப்பிட்டு இருந்து ஒரு கன்சீவ் ஆனாலும் ஒரு 3 மந்த்துக்கு வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து இதுல வந்து குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து டேப்லெட் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து லைட்டா ஸ்டொமக் பெயின் லைட்டா வருதுங்க மேடம். இல்லைம்மா, அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் கன்சீவ் ஆகுறதுக்கு 3 months முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட். ஓகே. ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆகிற டைமில் வந்து அந்த 13, 14, 15th டே தான் சேர்ந்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஓவம் இருக்கும், ஹெல்த்தியாக ப்ரெக்னென்சி வர்றதுக்கு நல்ல சான்சஸ். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து அந்த எக்கு நல்லா இருந்ததுன்னா கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 months உங்களுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஹெவி திங்ஸ் லிஃப்ட் பண்ணதுக்கு போகக்கூடாது. ரொம்ப ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து ரொம்ப அந்த ஓடி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் 3 months.
வீட்டு குக்கிங் வேலை பண்ணிக்கலாம், ஹெவி திங்ஸ் லிஃப்ட் பண்ணுது, குஞ்சி வேலை பண்ணது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்ஸ்ட் 3 months. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் அபார்ஷன் ஆனால் நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் ஆகணும்னு தேவையில்லை. பட் ஒரு கொஞ்சம் ஹை ரிஸ்க் இருக்குது. உங்களுக்கு நார்மல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10% ஹை ரிஸ்க் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர் இவ்வளோ நேரம் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்டாங்க, எல்லாத்துக்குமே ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக ஃபீமேல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அடுத்த ஆஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிஷியன் டாக்டர் சுபாஷ் வர போகிறார், அவர்கிட்ட பேசலாம். அதுக்கு கொஞ்சம் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். நான் பிரேக்குக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் பீடியாட்ரிஷியன் டாக்டர் சுபாஷ் வந்திருக்காருன்னு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். பேசிக்காக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருமா? சரஸ்வதி. சரஸ்வதி, உங்கள் ஏஜ்னா நீங்கள் யாருக்காக கேட்க போகிறீங்க? குழந்தைக்காக பேசணும். ஓகேம்மா, குழந்தையோட ஏஜ் சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா. டாக்டர். சொல்லுங்கம்மா. ஹலோ, சரஸ்வதி பேசுகிறேங்க டாக்டர். சொல்லுங்க. குழந்தைக்கு 2.5 மாதம் ஆகுது. ஓகே. பிறக்கும் போது 3,600 இருந்தாங்க. ஆனா இப்ப 5 kg தான் இருக்கா. வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பால் பத்தலன்னு சொல்றாங்க, அதனால கேட்கலாம். 3,600 இப்போ 5 கிலோவா? ஆமாங்க. சரிம்மா. தாய்ப்பால் தவிர வேற எதுவும் கொடுத்துருக்கீங்களா இப்போ? வேற எதுவும் கொடுக்கறது இல்லைங்க, அதனாலதான் கேட்கலாம். சரி, 3,600னா வெயிட் ஜாஸ்தியா இருக்குன்னு அப்போ சொல்லியிருந்தாங்களாம்மா? எதுவும் சுகர் எதுவும் இருந்திருந்தா அப்போ உங்களுக்கு உடம்புல? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. வெயிட் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு 20 நாள் முன்னாடியே தானாவே டெலிவரி நாங்களாவே பண்ணிட்டோம். சரி, ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை யூரின் போதுமா குழந்தை? அது நிறைய பேர் போயிட்டே தான் இருப்பாங்க. சரி, எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி பால் கொடுக்குறீங்க? ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கும் அப்புறம் கொடுப்பாங்க. ஓகே. ஒரு நைட்டில் நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குறாங்களா? தூங்குறாங்க, நல்லா தூங்குறாங்க. பால் கொடுத்தோன்னே தூங்குறாங்க. ஆனா வெயிட் வந்து அதிகமா இல்லைன்னு சொல்றாரு. யார் சொல்றா? டாக்டருங்க. ஓகே. ஸோ எவ்வளோ ஆயிருக்கணும்னு சொல்றாங்க? 5 கிலோ வந்திருக்கணும்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இது ஒன்றும் தப்பு இல்லைம்மா. சரி, 3.6ன்றது வந்து கொஞ்சம் ஹையர் சைடு வெயிட். ஒன்று அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, வர வேண்டிய டைம் இல்லாமல் முன்னாடியே வேறு எடுத்திருக்கீங்க. ஸோ அது இன்னொரு விஷயம். 2.5 மாதம் அப்படின்றதுல இப்போ 1.4 கிலோஸ் ஏறியிருக்காங்க இல்லையா? ஸோ 1.4 கிலோஸ் 2 மாதத்துக்கு வந்து நல்ல வெயிட் கெயின். அண்டு இந்த 3.6ன்றது வந்து 5 மாதத்தில் வந்து டபுள் ஆகணும். அரௌண்டு 7 கிலோஸ் வந்து உங்களுக்கு 5 மாதத்தில் வந்துச்சுன்னா பாப்பா நல்லா வெயிட் கெயின் ஆகுதுன்னு அர்த்தம். ஒன்று சரியா? பாப்பா வந்து யூரின் ஒழுங்காக ஒரு 6 தடவைக்கு மேலே யூரின் போகிறாங்க ஒரு 24 மணி நேரத்தில், ஃபீட் பண்ணிவிட்டு நல்லா தூங்குறாங்க அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி ஃபீட் பண்ணும்போது ஒரு தடவை கொடுக்கும்போது ஒரு சைடு மட்டும் ஃபீட் பண்ணுங்கள், 2 சைடும் கொடுக்காதீங்க. ஸோ 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேப் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மில்க் குவாலிட்டி நல்லா வர ஆரம்பிக்கும். சரியா? பாப்பா வெயிட் கெயின் நல்லா இருக்கும், ஒன்றும் பயப்படாதீங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் அட்லீஸ்ட் ஒரு 5 மாதம் 6 மாதம் வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்மா. லைனில் தான் இருக்கீங்க. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் தென்காசிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க? குழந்தைக்காக பேசுகிறேன், என்னோட குழந்தை. சரி, ஓகே. டாக்டர் லைனில் தான் இருக்காரு, டாக்டர் கிட்ட பேசலாம். சரிங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ சார், என் குழந்தைக்கு வந்து 4 வயசு முடிஞ்சு 5 வயசு பிறந்துச்சு சார். சரி. ஆனால் அந்த ஒரு சாஞ்சு படுத்துக்கிறா. படுத்துக்கிற 2 கையும் அந்த ஒன் பாத்ரூம் இடத்துல வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. எப்போ பார்த்தாலும் அப்படி பண்றா. எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குமா? இப்போ 1 இயராகவே பண்ணிட்டு இருக்கு. 1 இயராக பண்ணிட்டு இருக்காங்க. எதுவும் தூங்கும்போது எதுவும் யூரின் போவாங்களாமா? பெட் வெட்டிங் இருக்கா? ஆமா, தூங்கும்போது போய்கிட்டு இருக்கு. 10 மீட்டர் போவோம் எப்படியும். சரி, இது வந்து ஒரு தடவை டாக்டரை பார்த்துடணுமா? ஒரு விஷயம், குழந்தை டாக்டரே பாருங்க. முதல்ல யூரின் போகிற இடத்துல எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒன்று, எதுவும் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கான்னு பார்க்கணும், இல்லை ஏதாவது தோல் மாதிரி வளர்ந்துருக்கான்னு பார்ப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, யூரினில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் இட்சிங்கோ இல்லை வலியோ இருக்கும், அதனால குழந்தை வந்து அந்த மாதிரி கை வச்சுட்டு தூங்கலாம். அண்ட் பெட் வெட்டிங் நிறைய ஆகும்போது தூங்காம பகல் நேரத்துல படுத்துக்கிட்டு தூங்காம இருக்கையில அந்த மாதிரி பண்ணுது, உள்ள ரொம்ப பிரஸ் பண்ணுதான். புரியுது. அப்படின்னா ஏதாவது வலி இருக்கலாம், இல்லை இட்சிங் இருக்கலாம், யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள், அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்கட்டும், ஏதாவது யூரின் டெஸ்ட் வேணுனாலும் பண்ணட்டும். போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. கரெக்டான டாக்டர் அணுகி நீங்கள் இதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிக்கலாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வாங்க.
வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருச்சியில இருந்து பேசுறேங்க. என் பேர் சதீஷ். ஓகே சார், நீங்க உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. டாக்டர் சுபாஷ் லைன்ல தான் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட பேசலாம். சரி. சொல்லுங்க சார், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். என் குழந்தைக்கு 2.25 வயசு ஆகுது. சரி. பெண் குழந்தை. அதுக்கு அலர்ஜி மாதிரி அடிக்கடி வருது சார். இந்த புள்ளியா அலர்ஜி மாதிரி அடிக்கடி வருது. ஓகே, தோல்ல அலர்ஜி இருக்கு. ஆமா சார். எதுவும் கொசு கடிச்சா எதுவும் புண்ணாயிடுதா? புண்ணெல்லாம் ஒன்றும் ஆகுறது இல்லை சார். அடிக்கடி இந்த பிம்பிள்ஸ் மாதிரி வருது சார், முட்டையா. சரி, அது வந்து அரிப்பு இருக்குங்களா? அரிக்குது சார். அரிக்குது சார். திடீர்னு புண்ணாயிடலாம் சார். அது எதுவும் கொசு கடி இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? கொசு கடிச்சு அந்த மாதிரி ஆயிருக்கலாமா? இருக்கலாம் சார், அதுக்கும் சான்சஸ் இருக்கு சார். சரி, வீட்டில் யாருக்கும் ஸ்கின் அலர்ஜியோ இல்லை அலர்ஜி வீசிங் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்கா அப்பா அம்மா சைடில்? இல்ல அப்படிலாம் இல்லைங்க சார். பாப்பாக்கு எப்பயாவது வீசிங் வந்திருக்கா? இல்லைங்க சார், இல்லைங்க சார். சரி. எங்க ஒய்ஃபுக்கு வந்து இந்த இதெல்லாம் பட்டா டஸ்ட் அலர்ஜி வரும் சார். சரி, அவ்வளோதான். சரி, ஓகே. இது 2 விஷயங்க. ஒன்று வந்து அப்பா அம்மாவுக்கு அலர்ஜி, எந்த விதமான அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜியோ இல்லை டஸ்ட் அலர்ஜி, சைனஸ் ப்ராப்ளம், வீசிங், இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து பேப்புலர் அர்டிகேரியான்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி அதுவாக தான் இருக்கணும். இந்த நேரில் பார்த்தா தான் டயக்னோஸ் பண்ண முடியும். யூஸ்வலாக மோஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா கொசு கடிச்சு அந்த இடம் வந்து ஒரு ரெட் கலரில் வீங்கும். அது வந்து இச்சிங் இருக்கும், அரிப்பு இருக்கும், சொரிஞ்சு விடுவாங்க குழந்தைங்க. அப்புறம் புண்ணாயிரும். அந்த புண்ணு மாதிரி ஸ்கார் ஆகி அந்த ஸ்கார் ரொம்ப நாள் இருக்கும், 1 வருஷம் 2 வருஷம் கூட அப்படியே அந்த தழும்பு அப்படியே இருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் அசிங்கமாக கூட தெரியும் கை காலெலாம். நீங்கள் முதல்ல விஷயம் டாக்டரை போய் பார்த்து இந்த டயக்னோஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒன்று பேப்புலர் அர்டிகேரியா அப்படின்னு சொல்கிற அந்த அலர்ஜிக்கான டயக்னோசிஸ். ரெண்டாவது, கொசு கடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கையில் காலில் லோஷன் போட்டு வரதோ இல்லை நெட் கட்டி தூங்குறதோ அந்த மாதிரி விஷயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் ஒரு 2 வீக்ஸ்லேயே அந்த மாதிரி புண்ணு வர்றது குறைய ஆரம்பித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக அது கொசு கடியால் வருது அப்படின்ற மாதிரி. ஸோ டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈஸியாக தீர்வு கண்டுக்கலாம். பார்த்துருங்க ஒரு தடவை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ரேணுகா, மதுரையில இருந்து பேசுறேன் மேம். ரேணுகா, நீங்க உங்க குழந்தையோட ஏஜ் சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. ஓகே. ஹலோ, சொல்லுங்கம்மா. சார் குட் மார்னிங் சார். மார்னிங். குழந்தைக்கு இப்போ 6 மாசம் ஆகுது சார். சரிம்மா. அது வாழைப்பழம் கொடுக்கலாங்களா சார்? வாழைப்பழம் கொடுக்கலாமே. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆனால் அரிசி கஞ்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிருங்க. அது ஆரம்பிச்சேங்க சார். ஆனால் வெயிட் போன மாதம் பார்க்கும்போது 5,700 வந்துச்சு சார். இப்போ இந்த மாதம் தடுப்பூசி போகணும் 5,600 தான் இருக்குங்க சார். 5,700லேருந்து 5,600 வந்துருச்சா? ஆமாங்க சார். ஸோ அதே வெயிங் மிஷின்லாம் பார்த்தீங்களா? அதே வெயிட் மிஷினில் தான் பார்த்தேன் சார். சரி, நீங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மிமா. பட் 5 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த வெயிட் கெயின் வந்து மாதம் ஒரு 700 கிராம் 800 கிராம் ஆகும் 6 மாதத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி 6 மாதத்துக்கு அப்புறம் ஆகாது. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 300 கிராம் 400 கிராம் அவ்வளோதான் ஏற ஆரம்பிக்கும். அது வந்து யூஷுவல் திங். பட் 5,700லேருந்து 5,600 வராது. மேபி முதல்ல பார்த்து தப்பாக இருக்கலாம், இல்லை இப்போ பார்த்து தப்பாக இருக்கலாம். அப்படியும் இல்லை குழந்தைக்கு நடுவில் ஏதாவது இன்ஃபெக்ஷன், 1 வாரம் 2 வாரம் இன்ஃபெக்ஷன், ஏதாவது லூஸ் மோஷனோ இல்லை சளியோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னும் 1 மாதம் கூட வெயிட் பண்ணலாம். குழந்தை நல்லா இருக்குது, நல்லா ஃபீட் எடுத்துக்கிறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆக்டிவாக இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இல்லாட்டி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு திரும்ப போய் வெயிட் பாருங்கள். கண்டிப்பாக வெயிட் ஏறணும். அது இல்லாட்டி டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, வணக்கம். டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் திலகாங்க, சேலத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே திலகா, டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. நீங்கள் டாக்டர் கிட்ட கண்டினியூ பண்ணி பேசலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க சார், என்னோட பையனுக்கு 5 வயசு ஆகுது. சரி. 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி சளி பிடிச்சிருதுங்க சார். 2 வாரம் நல்லா இருக்கா, 2 வாரம் சளி வந்துடுது. சரிம்மா. இது எதனாலன்னு கேட்கறதுக்கு தான் சார் ஃபோன் பண்றேன். சளினா நைட்டில் இருமல் தும்மல் அந்த மாதிரி விஷயமா இல்லை பகல் பூரா இருமிட்டு இருக்காங்களாம்மா? இல்லைங்க சார், மூக்கில் தண்ணியாட்டம் ஒழுகுது, இரும்புறான். ஓகே. இது வரைக்கும் எப்பயாவது நெபுலைசேஷன் வச்சுருக்கீங்களாம்மா? முன்ன வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப ரெகுலரா சளி இருந்துட்டே இருந்ததுனால டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் நெபுலைசர் வச்சோம் சார். ஒரு 1 வீக் வச்சோம். சரி. அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தா. இப்போ மறுபடியும் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் சளி பிடிக்கும். இந்த ஒரு தடவை சளி பிடிக்கிறதும் நைட்டில் ஜாஸ்தியாக இருக்குமாம்மா? ஆமாங்க சார், நைட்ல தான் இரும்புறான், வாமிட் பண்றான், காலையில எழுந்திரிச்சோன்னே சளியா வருது. ஓகே. ஸோ யூஸ்வலாக இது வந்து அலர்ஜியால் இருக்கலாமா? ஒன்று வீசிங் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முதல்ல டாக்டரை பார்த்து டயக்னோஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த நைட்டில் சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். நைட்டில் சாப்பிட்ட அப்புறம் ஓடி விளையாடுறது, ஜம்ப் பண்ணி விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைச்சிக்கணும்.
அதனால் நைட் சிம்டம்ஸ் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலர்ஜி தர விஷயங்கள், வீட்டில் டஸ்ட்டோ இல்லை புகையோ இல்லை ஒரு ஸ்ட்ராங் பர்ஃப்யூம்ஸ், இந்த ஏசி ஃபில்டரில் இருக்க அழுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நைட் சிம்டம்ஸ் கொஞ்சம் குறைக்கலாம். வீசிங் வந்து யூஸ்வலாக இன்ஃபெக்ஷனால் வரலாம். ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா திரும்ப ஒரு 1 வீக் வீசிங் இருக்கலாம். ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் அடிக்கடி வருது, நைட்டில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அலர்ஜியால் வர விஷயங்கள் தான் ரொம்ப காமன். டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது, அது பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து நிறைய நேயர்கள்கிட்ட பேசலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். டாக்டர், ஒரு சர்டன் பீரியட், ஒரு 10 years பேக் வந்துட்டு ரொம்ப லீனாக இருக்காங்க குழந்தைங்க, ரொம்ப வெயிட் கெயினே ஆக மாட்டேன்றாங்க, என்ன ஃபுட் கொடுக்குறது, இப்படிப்பட்ட கேள்விகள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 years தாண்டிட்ட பிறகு ஓவர் வெயிட் கெயின் ஜாஸ்தியாக இருக்குது, வெயிட் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோகா கிளாஸ் அனுப்புகிறோம், பேட்மிண்டன் கிளாஸ் அனுப்புகிறோம், ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுறாங்க பேரண்ட்ஸ். இதுக்கான காரணம் என்ன, இதுக்கான சேஞ்சஸ்க்கான ரீசன் என்ன? இது வந்து இப்போது வந்து ஒரு ரேப்பிடாக வர ஒரு பேண்டமிக்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல இருந்த மால் நியூட்ரிஷன் வந்து அந்த பக்கம், நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் ஏறல, குழந்தை சாப்பிட்றதில்ல, பசி இல்லை, அந்த மாதிரி நிறைய காரணங்கள், வெயிட் கம்மியாக இருந்த விஷயங்கள். இப்போ இருக்க மால் நியூட்ரிஷன் வந்து இந்த பக்கம், ஒபிசிட்டி, நிறைய ஜங்க்ஸ் போகுது, நிறைய ஃபுட் போகுது, அன்கண்ட்ரோல்டு வெயிட் கெயின் கடன் ஏறுது. பட் இருந்தாலுமே நம்ம பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டிக்கு வந்து குழந்தை வெயிட் போடல, சாப்பிடல அப்படின்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கம்ப்ளைண்ட். வெயிட் நல்லா ஏறினா கூட இல்லை சாப்பிட்றதே இல்லை, உடம்பு நையின்னு இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கான், சாப்பிட்றியா இல்லையான்னு கேட்குறாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்பயுமே இருக்கும். பாசத்தை வந்து அப்படி கொட்டி கொட்டி அப்படி ஆயிடுச்சு. இப்போது முக்கியமான ரீசன் வந்து நம்ம எடுத்துக்கிற கேலரிஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு. ஒரு குழந்தை வந்து ஒரு 10 கிலோ இருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 கேலரி தேவை. ஆனால் வந்து அதை ஒரு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது ஒரு பேலன்ஸ்டு ஃபுட் தரணும். இந்த கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் அப்படின்றது வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக மெட்டபலைஸ் ஆகும் உடம்புல. அந்த உடம்பு வந்து எப்போ அந்த ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் பேலன்ஸ் வந்து மாறுதோ அப்போ வந்து ஒன்ஸ் ஃபேட் தான் ஜாஸ்தி ஆகும். அப்போ வந்து இந்த பேலன்ஸ் மாறி எல்லாமே வந்து ஃபேட்டாக வந்து சேர ஆரம்பிக்கும் உடம்புல. ஸோ அது வந்து சின்ன குழந்தைங்கள வந்து சப்பியாக இருக்கான், குண்டாக இருக்கான், நல்லா இருக்கான், அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அது எந்த வயசு வரைக்கும் நம்ம லிமிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை வந்து ஒரு அப்படியே தள்ளி போடுவாங்க. 3 வயசு வரைக்கும் குண்டாக இருக்கான், ஓகே குண்டாக இருக்கான் நல்ல பையன், 5 வயசு வரைக்கும் நல்லா இருக்கான், நல்லா சாப்பிட்டு வளர்ந்துருக்கான், திடீர்னு 6 வயசில் தோண ஆரம்பிச்சிடும் பையன் ரொம்ப குண்டாக இருக்கணும், வெயிட் கெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சடன் ஒரு ஞானோதயம் வந்துடும். இவனால் ஓட முடியல, மற்ற இதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படி இப்படின்னு வரும்போது கஷ்டமாயிரும் அப்புறம். பட் யூஸ்வலாக இப்போ இருக்க தியரி என்ன அப்படின்னா, இந்த ஒபிசிட்டி அப்படின்றது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வெரி யங் ஏஜ். ஈவன் 2 years 3 years அப்போலேருந்தே வந்து இட் இஸ் லைக் அந்த ஃபுட் எடுத்துக்கிற விஷயத்துலேருந்து இட் இஸ் ஸ்டார்டிங். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 வயசு வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, 2 வயசு வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அக்செப்டட். ஆனால் இந்த 2 வயசு வரைக்கும் பழக்கிற விஷயத்துகள் வந்து ப்ராப்பராக பழக்கணும். எப்படின்னா, வீட்டில் சாப்பிட்ற உணவுகள், வீட்டில் சமைக்கிற உணவுகள் எல்லாமே வந்து அக்செப்டட். ஒரு பிளான் அப்படின்னு சொன்னால் இப்படி பண்ணலாம். வெளியில் சாப்பிட்ற உணவுகள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். வெளியில் சாப்பிட்றதுனா இன்ஃபேக்ட் நம்ம சாப்பிட்ற இட்லி தோசையே வெளியில் சாப்பிட்டிங்கன்னா அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். ஏன் அப்படின்னா, வெளியில் சாப்பிட்ற இட்லி மாவும் நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவும் ஒன்றும் கிடையாது. அதில் என்ன போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அண்ட் நல்லா இருக்கணும், நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுவாங்க, நிறைய எண்ணெய் போடுவாங்க, தோசையில் நிறைய நெய் போடுவாங்க, அண்ட் கேலரிஸ் வந்து கடகடன்னு போயிட்டே இருக்கும். அலாங் வித் தட் ஜங்க்ஸ். டிவி பார்க்கும்போது மானிட்டர் டைம், அந்த மானிட்டர் டைம் அப்போ என்ன ஆகும்னா, டிவி பார்க்கும்போது கையில் ஏதாவது இருக்கும், சாப்பிட்டே இருப்பாங்க. பிஸ்கட் கொடுப்பாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று போயிட்டுருக்கும், சிப்ஸ் போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதல்ல வீட்டில் வாங்குறத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயம் குழந்தைக்கு ஸ்நாக்ஸ்ன்னு இருக்குன்னா அதை வாங்குறோன்னா அது குழந்தைக்கு ஒன்று ஹெல்த்தியாக இருக்கணும், இன்னொன்று ஓரளவுக்கு என்ன அளவுக்கு கேலரி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சைடில் எப்பயுமே எழுதியிருப்பாங்க ஈச் 100 grams கிவிங் so many calories அப்படின்ற மாதிரி. அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு வந்து எவ்வளோ கேலரி போகுதுன்றது அட்லீஸ்ட் ஒரு ஆர்பிட்ரியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்தே பழக்கிறத குறைச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை அவங்களுக்கு நான் ஜென்ரலாகவே பசி எடுக்கிறது, சாப்பாடெலாம் குறையும். ஒன்ஸ் அந்த வயிறோட ஸ்டொமக் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு லெவல் ஆஃப் ஃபுட்டு கொடுத்து அந்த வயிறை வந்து விரிவடைஞ்சிருச்சுன்னா அந்த அளவுக்கு ஃபுட்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பசி எடுத்துகிட்டே தான் இருக்கும். எல்லாருக்கும், அடல்ட்ஸாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும். ஸோ என்ன ஆகும், ஒன்ஸ் அந்த டைலட்டேஷன் அந்தளவுக்கு டிஸ்டன்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு தீனி போடுற அளவுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஸோ பத்தலமாக பசிக்குதுன்னு சாப்பிட்டே இருப்பாங்க. ஸோ எப்பயுமே கொடுக்குறத வந்து ஃப்ரீக்வெண்ட் ஸ்மால் மீல்ஸாக கொடுங்க. ஸோ தட் வந்து ஸ்டொமக் வந்து திடீர்னு பெருசாகாமல் இருக்கும்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆனப்புறம் கொஞ்சம் ஒபிசிட்டி செட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். ஸ்விம்மிங், எல்லா கிளாஸும் போகிறது வர ஸ்விம்மிங் போகிறது ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஸ்விம்மிங் வந்து இன்ஃபேக்ட் ஃபோக்கஸ் அட்டென்ஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். அதோடு சேர்த்து எல்லா மசில்ஸ்க்கும் அது ஒர்க் கொடுக்கும். இது இல்லாமல் நார்மலாக வந்து கிட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் விளையாடணும். விளையாடுறதுனா வெளியில் போய் வீட்டுக்கு போய் வெளியில் போய் விளையாடணும். உட்காந்து கம்ப்யூட்டரில் விளையாடுறதில்ல, வீட்டில் அப்படியே உட்காந்துட்டு விளையாடுறதில்ல, வெளியில் போய் விளையாடணும். எங்கே இடம் இருக்கோ விளையாடணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒபிசிட்டி அட்லீஸ்ட் செட் ஆகாமல் பார்த்துக்கலாம். அண்டு ஏர்லி ஒபிசிட்டி நிறைய பிரச்சனைகள் வரும். சின்ன வயசுலேயே சுகர் வரலாம், பிபி வரலாம். டாக்டர்னால் உடனே பயமுத்துறாருன்னு நினச்சிக்காதீங்க, உண்மையிலே வரலாம். சின்ன வயசில் சுகர் இருக்க குழந்தைங்கள் நிறைய பேர் இருக்காங்க. 19 வயசு 20 வயசுலேயே பிபி வந்து மாத்திரை சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ப்ரிவென்டபிள் டிசீசஸ் தான். இந்தியாவில் வந்து பயங்கரமாக செட் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம நிறைய பழைய விஷயங்கள், கேழ்வரகு தோசை, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே கோதுமை ஃபுட்டாக சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. கேழ்வரகு தோசை, கேழ்வரகு மாவு புட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பழைய ஃபுட்டு சாப்பிட்டா கூட இது வந்து நிறைய அவாய்ட் பண்ணலாம் ஒபிசிட்டி அப்படின்றது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஒரு 2 வயசு இருக்கும்போதே குழந்தைங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வயசாக அவங்களே நார்மலாக செட் ஆகிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இன்னொரு காலர் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் தீபா, திருப்பத்தூர்லேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, உங்கள் குழந்தையோட ஏஜ் சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட உங்களோட டவுட் கேட்கலாம். டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. குழந்தை ஏஜ் 2 ஆகுதுங்க மேம். சரிம்மா, சொல்லுங்கள். சார், குழந்தை வந்து வெயிட்டே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதுங்க சார். நல்லாவே இருக்கான், ஆக்டிவா இருக்கான். என்ன ஃபீவர் வந்துச்சுன்னா 2 டேஸ்க்குள்ள நல்லா டல்லா ஆயிடுறான். சரி, என்ன வெயிட் இருக்காம்மா? 10 இருக்காங்க சார். பிறந்தப்ப என்னம்மா வெயிட்டு? பிறந்தப்போ 3.6 இருந்தாங்க சார். சரி, ஓகே. 3.6 அப்படின்னா 4 மடங்கு, ஒரு 12 கிலோ 13 கிலோ வந்து 2 வயசில் இருக்கணும். சரியா? அது இல்லாமல் உங்களுக்கு ஆக்டிவிட்டி எல்லாம் நல்லா இருக்குது, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் எதுவும் வரது இல்லையாம்மா? சரி, 10 கிலோ இருக்கான், 12 கிலோ இருக்க வேண்டிய இதில் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்களே சொன்னாங்க ஆக்டிவாக இருக்கான், நல்லா விளையாடுறான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு 1 or 2 கிலோஸ் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து 2 கிலோ கம்மியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த 2 கிலோ எப்படியா ஏற்றிடணும் 2 மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு லீவில் உட்காந்து ஃபுல்லாக திணிச்சு வளர்க்காதீங்க. ஜென்ரலாக பழக்கிற மாதிரி நார்மலாக சாப்பாடு மட்டும் பழக்கிடுங்க. ஏன்னா 1.5 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் என்ன ஆகும்னா குழந்தைங்களோட வெயிட் கெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன்று ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், 2வது பசி ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் ஜென்ரலாகவே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தால் கூட சுற்றி வருவாங்க, பட் பசியே எடுக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும், பசி எடுக்கும்போது ப்ராப்பராக சாப்பாடு கொடுங்க, நடுவில் எதுவும் ஜங்க்ஸ் கொடுக்காதீங்க. ஸ்நாக்ஸ் டைம்னு ஒன்று வச்சுக்கோங்க, அந்த டைமில் ஸ்நாக்ஸ் கொடுங்க, அதெல்லாம் ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஏன் அப்படின்னா 1.5 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் ஒழுங்காக பழகிட்டோம் அப்படின்னா கிராஜுவல் அந்த வெயிட் கெயின் இருக்கும். வருஷத்துக்கு அந்த 2 கிலோ 2.5 கிலோ ஏறணும்னா அது ப்ராப்பராக ஏறிட்டு இருக்கும். நீங்கள் திணிச்சு வளர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு 2 மாதம் ஏறுற வெயிட் வந்து அப்புறம் ஏறவே ஏறாது. ஆனால் உங்களுக்கு திணிக்க வந்து பிடிக்காது சாப்பாடு. ஒன்ஸ் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் துப்ப ஆரம்பிச்சிருவாங்க, ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு நார்மலாக ஏற வர வெயிட்டே வந்து ஏறாமல் போயிடும். ஸோ கிராஜுவல் வெயிட் கெயின் ஒழுங்காக இருக்கும், ஒழுங்காக சாப்பாடு பழகிட்டிங்கன்னா. ஸோ பயப்பட வேண்டாம், அந்த 2 கிலோ கேப் வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ மேடம், நான் ஐஸ்வர்யா ஹைதராபாத்லேருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, உங்க குழந்தையோட பேர், அவங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். சார், என் பாப்பாக்கு இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. சொல்லுங்கம்மா. இந்த 2-3 வீக்ஸ் அவள் மோஷன் ஒழுங்காக போக மாட்டேன்றா சார். ஒரு 2 days once 3 days once அந்த மாதிரி தான் போகிறா. சரிம்மா. ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, வலிக்குதுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஆமா சார், போகும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறா சார், அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்கா. யூஸ்வலாக ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். இது இந்த வயசு குழந்தைங்களில் ரொம்ப காமன். மெயினாக வந்து இது டயட்டில் தான் மாற்றணும். டயட்டில் மாற்றணும்னா தண்ணி முதல்ல நிறைய குடிக்கணும். 2 years ஓல்டு குழந்தை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 லிட்டர் தண்ணி ஒரு நாளில் குடிக்கிற மாதிரி பாருங்கள். ஒன்று. 2வது, டெய்லி 2 வாழைப்பழம் கொடுக்கலாம். காலையில் 1, நைட் 1 கொடுக்கலாம். அண்டு வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் கீரை அந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் மோஷன் வருதோ வரலையோ அவங்கள டாய்லெட்டில் உட்கார வச்சு ஒரு 10 minutes வந்து அங்கே வந்து உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேப் வாட்டர் திறந்து விடுங்க. அண்ட் டயட் சேஞ்சஸ் பண்ணும்போதே இந்த கிராஜுவலாக ஒரு 1 வீக்கில் இந்த விஷயம் சரியாக போயிடும். ஏன்னா யூஸ்வலாக செட் ஆகும்போதே இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டோன்னா ப்ராப்ளம் இருக்காது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸி நம்ம கரெக்ட் பண்ணுறது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டயட்ரி சேஞ்சஸ் எல்லாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், இவ்வளோ நேரம் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்டாங்க. ஜென்ரல் நியூட்ரிஷன் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.
இந்த 1 hour ஃபுல்லாக ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கே ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கும் வேறு சில டாக்டர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.